புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பிடி நேஷனல் பகுதியில் முதல் செய்தியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற புனித நகரங்களாக கருதப்படுற கோரக்பூர், வாரணாசி, மதுரா பிருந்தாவன், அயோத்தி போன்ற நகரங்களில் இருக்கிற கோயில்களை சுற்றிலும் இருக்கிற கட்டடங்கள் அந்த கோயில்களை விட உயரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து அறிவுறுத்தியிருக்காரு. ஜிஸ் பேஸ்டு மாஸ்டர் பிளான் 2031 அப்படின்ற ஒரு திட்டம் தொடர்பாக நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகள் கிட்ட பேசிய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முக்கிய நகரங்களாக இருக்கிற கோரக்பூர், மதுரா பிருந்தாவன், அயோத்தி, வாரணாசி இப்படிப்பட்ட நகரங்கள்ல இருக்கிற கோயில்கள் வந்து அதோடைய தனிப்பட்ட கட்டமைப்புகளுக்கு பேர் வாங்கினது. அதனால அது சுத்தி இருக்கிற கட்டடங்கள் அதை விட உயரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல நிர்மாணிக்கப்படுற நகரங்கள்ல எலக்ட்ரிக் பஸ்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், எரிபொருள்ல இயங்குற பஸ்களை நகரத்துக்கு வெளியே பயன்படுத்துறத உறுதிப்படுத்தணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நகரங்கள்ல 15% இடங்கள் வந்து பசுமையான இடமாக இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. தேசிய மற்றும் சர்வதேச அளவுல உத்தரப்பிரதேசம் பல முக்கியமான நிகழ்வுகளை முன்னெடுத்து நடத்துறதுனால அந்த மாதிரியான நிகழ்வுகள் அனைத்து நகரங்களுக்கும் கிடைக்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. அடுத்த செய்தியா, காஷ்மீர் விவகாரத்துல இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னா காசாவுக்கும் பாலஸ்தீனுக்கும் ஏற்பட்ட கதி தான் காஷ்மீருக்கும் ஏற்படும் அப்படின்னு தேசிய மாநாட்டு கட்சியுடைய தலைவர் ஃபரூக் அப்துல்லா சொல்லியிருக்கார். ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதல்வரும் மக்களவை எம்பியுமான ஃபரூக் அப்துல்லா இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திச்சார். பிரஸ் மீட்ல அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நண்பர்களை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியும், நமக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் வந்து நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னாரு. பிரதமர் மோடியும் அமைதியான பேச்சுவார்த்தை மூலமா தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரு நாடுகளும் பேசினாதான் 2 நாடுகளுக்குமே முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி காஷ்மீர் விவகாரத்துல பேச்சுவார்த்தை மட்டும்தான் தீர்வுக்கான வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தை நடத்தப்படணும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர பேச்சுவார்த்தைகளுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கிறது இல்ல. இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் தயாராக இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்தியா தரப்புல அதற்கான எந்த ஒரு பதிலும் கொடுக்கல, பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லல அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. காஷ்மீர் விவகாரத்துல பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு எட்டப்படல அப்படின்னா பாலஸ்தீன் காசாவுக்கு ஏற்பட்ட கதி தான் காஷ்மீருக்கும் ஏற்படும் அப்படின்னும் எச்சரிச்சிருக்காரு. காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கிற அந்த 370 சட்டப்பிரிவு நீக்கினது செல்லும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் ராணுவ வீரர்கள் 4 பேர் வந்து பயங்கரவாதிகளால காஷ்மீர்ல கொல்லப்பட்டிருந்தாங்க. இது மாதிரியான ஒரு சூழல்ல ஃபரூக் அப்துல்லா இது மாதிரியான ஒரு கருத்து சொன்னது மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. அடுத்த செய்தியா, சபரிமலையில இந்த ஆண்டு நடந்த மண்டல பூஜையில கிட்டத்தட்ட 39 நாட்கள்ல மட்டுமே 204 கோடி 30 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கிறதா திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வந்து சொல்லியிருக்காங்க. திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சார். பிரஸ் மீட்ல அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நவம்பர் 16ஆம் தேதி மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு வந்து நடந்தது. கிட்டத்தட்ட டிசம்பர் 25ஆம் தேதி வரை 39 நாட்கள்ல 204 கோடியே 30 லட்சம் ரூபாய் வந்து வருமானம் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுல 3 வகையா பிரிச்சிருக்காங்க. காணிக்கையாக மட்டுமே கிட்டத்தட்ட 63 கோடியே 89 லட்சம் வருமானமும், அரவணா விற்பனை மூலமா 96 கோடியே 32 லட்சம் ரூபாய் வருமானமும், அப்பம் விற்பனை மூலமா கிட்டத்தட்ட 12 கோடியே 38 லட்சம் ரூபாய் வருமானமும் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மண்டல காலத்துல கிட்டத்தட்ட 7,25,000 பேருக்கு இலவசமாக உணவு கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. மண்டல விளக்கு பூஜை முடிந்து டிசம்பர் 27ஆம் தேதி இரவு 11 மணிக்கு நடை சாத்தப்படும் அப்படின்னும், மண்டல விளக்கு பூஜை உற்சவத்திற்காக டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தியா, பிரதமர் மோடியுடைய யூடியூப் சேனல் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி சப்ஸ்கிரைபர்களை கடந்து சாதனை படைச்சிருக்கு. கடந்த ஆண்டு பிப்ரவரியில 10 மில்லியனா இருந்தது, இந்த ஆண்டு டிசம்பர்ல 20 மில்லியனாக மாறி இருக்கு. உலக தலைவர்களையே பிரதமர் மோடியுடைய யூடியூப் சேனல் பக்கம் தான் கிட்டத்தட்ட 2 கோடி சப்ஸ்கிரைபர்களை வாங்கி முன்னிலையில இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 64 லட்சம் சப்ஸ்கிரைபர்களோட 2வது இடத்துல பிரேசில் அதிபர் இருக்காரு. 3வது இடத்துல மெக்சிகன் அதிபர் 4.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களோட இருக்காரு. 4வது இடத்துல இந்தோனேசிய அதிபர் 3.1 சப்ஸ்கிரைபர்களோட இருக்காங்க. 1.1 மில்லியனோட உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி இருக்காரு. பிரதமர் மோடியுடைய யூடியூப் பக்கத்தினுடைய வியூஸ் மட்டும் 2.24 பில்லியன் வியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. 2வது இடத்துல இருக்கிற அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய வியூஸை கம்பேர் பண்ணும்போது பிரதமருடைய வியூஸ் வந்து 43 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான மதிப்பீடுகள் நவீன அரசியல்ல டிஜிட்டல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி அங்க 3 T20, 3 ஒரு நாள் 2 டெஸ்ட் போட்டியில விளையாடுறாங்க. T20 கோப்பை 2 அணிகளும் ஒரு போட்டியில ஜெயிச்சிருந்தாங்க. ஒரு போட்டி மழையால பாதிக்கப்பட்டது, அதனால கோப்பை பகிர்ந்தளிக்கப்பட்ட நிலையில
ஒரு நாள் தொடரை வந்து இந்தியா ஜெயிச்சாங்க. 2-1 அப்படின்ற ஒரு ரேஷியோல ஜெயிச்சாங்க. இந்த சூழல்ல டெஸ்ட் போட்டி இன்னைக்கு நடக்குது. செஞ்சுரியன்ல நடக்கிற டெஸ்ட் போட்டியில சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் ஜெயிச்சாங்க. இந்தியா பேட்டிங் பண்ண சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண இந்தியா வந்து இப்போ வரைக்கும் 46.4 ஓவர் வரை 165க்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதிகபட்சமா விராட் கோலி 38 ரன்னும், ஸ்ரேயாஸ் ஐயர் 31 ரன்னும் எடுத்திருந்தாங்க. KL ராகுல் 29 ரன்களோட ஆடிட்டு இருக்காரு.